சுமார் 1.5 வருடங்களாக நான் ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையை பற்றியும் வீடியோக்கள் போட்டு வருகிறேன். அதில் அங்குள்ள ஊழியர்கள் பேச்சிலும் செய்கையிலும் சபையை நடத்தும் பிரதான அப்போஸ்தலருக்கு கீழ்ப்படியாமல் என்னையும் இன்னும் அநேகரையும் இடர பண்ணினார்கள் என்றும் போட்டு வருகிறேன். அதற்கு இந்த தாஸ் பாஸ்டர் சொல்லுவது என்னவென்றால், நான் ஊழியர்களை குறித்து பொய் சொல்லுகிறேன் என்றும், ஊழியர்களை குறை சொன்னால் ஐயோ ஐயோ என்றும் வசனங்கள் எடுத்து பேசி குக்கரிக்கிறார். அப்படி தாஸ் பாஸ்டர் சபை வளர பாடுபடுகிற உத்தமன் பரிசுத்தன் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிறவர் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன ஆனாலும் சபையை நடத்த ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் என்னை பற்றியோ வேறு எந்த ஊழியர்களை பற்றியோ என்ன மன கஷ்டம் உண்டென்றாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் வா என்று கூப்பிட்டு இருக்க வேண்டும். இப்படி செய்யாமல் என்னவென்று விசாரிக்காமல் சாபம் போட்டு பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த நரிப்புத்தியுள்ள தாஸ் பாஸ்டரிடம் ஊழியர்களின் அவலட்சணத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால் இந்த அசிங்கத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டியதுதான். இந்த தாஸ் பாஸ்டர் கொஞ்சம் விவரமாக, ஞானமாக, தாழ்மையாக டேனியல் பாஸ்டரை போல பேசியிருந்தால் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டேன். இந்த தாஸ் பாஸ்டர் அங்குள்ள ஊழியர்களை பற்றி சொன்னதை பாருங்கள். இந்த ஜெப வீடு அவருடைய சித்தத்தினாலே இந்த இடத்திலே கட்டப்பட்டது. முக்கியமாக இங்கே தங்குகிறது யார்? அன்னகர்கள் அல்லது தேவ ஊழியக்காரர்கள். அன்னகர் என்றால் அதன் பொருள் என்னவென்பதையும் பாருங்கள். அன்னகர் என்றால் சுத்தமான பரிசுத்தவான்கள் என்பதுதான் உள்ளான ஒரு பொருள். சரி, இதுதான் இதன் உண்மையான பொருள். இது பொய் இல்லை. ஆனால் செல்வராஜ் ஐயா சபையை நடத்தி வந்த போது திருப்பரப்பு ஜெப வீட்டில் நடந்த சம்பவத்தை கேளுங்கள். நான் அங்கு போய் தங்கி வரும் சமயம் ஒரு நாள் பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகையும் திக்குறிச்சி பீலா ஊழிய சகோதரியும் அங்கு ஊழியத்தில் வந்திருந்தார்கள். இரவு பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை பக்கத்தில் என்னை உட்கார வைத்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்புள்ள கதைகளை உல்லாசமாக உற்சாகமாக பேசினார்கள். இந்த பேச்சு சற்று தூரத்தில் இருக்கும் வேறு யாருக்கும் கேட்காது. என்னிடம் பேசி தூண்டி கிளர்ச்சியை சபலத்தை தூண்டின நேரம் நான் அன்று அதோடு இந்த பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகையை விட்டு வைத்தது செல்வராஜ் ஐயாவின் பாடுகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இனி இங்கே இருந்தால் சரிப்படாது என நினைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு எழும்பி போய்விட்டேன். இந்த ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாம் சொல்லுங்க தாஸ் பாஸ்டர். சுத்த சன்னியாசிகள். பேருக்கு சன்னியாசிகள் அல்ல, சுத்தமான சன்னியாசிகள். ஓஹோ, சுத்த சன்னியாசிகள் என்ன செய்வார்களாம்? பக்கத்தில் ஆள் இல்லாவிட்டால் நன்றாக புகுந்து விளையாடுவார்கள் இல்லையா தாஸ் பாஸ்டர்? சரி சரி, இது எப்படி நடந்ததாம்? ரகசியமாய் மயக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே தாஸ் பாஸ்டர் இது ரகசியமாக செய்ததுதான், பரசியமாக செய்ததல்ல. இப்படி ரகசியமாய் மயக்கப்பட்டுதான் சுமார் 32 வருடங்கள் நன்மை தீமை அறிய முடியாதவளாக பைத்தியக்காரியா இருந்தேன். அதனால் இனி சம்பவிக்க போகிறது என்ன தெரியுமா? அப்படி உண்டானால் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். தாஸ் பாஸ்டர், இதுவும் நீங்க சொன்னதுதான். அப்படியானால் நான் உங்களுக்கு செய்தால் என்னை நியாயாதிபதிகள் விசாரிப்பார்கள். உங்களை போன்றவர்கள் என்னை போன்றவர்களுக்கு செய்ததை நீங்கள் அறிந்தும் ஏன் விசாரிக்கவில்லை? உங்களுக்கு வந்தால் இரத்தமும் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியுமா? இதற்கு என்றாவது விசாரணை வருகிறதா இல்லையா என்று பார்ப்போம். உங்களை போன்றவர்களையும் விசாரணை நடத்த அனுமதிக்காவிட்டால் செல்வராஜ் ஐயர் தாஸ் இவன் துஷ்டன், இவன் அழிவான் என்று சொன்னது போல உங்களுக்கு அழிவு நிச்சயம். இதில் மாற்றமே இல்லை. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு பழையது போல பேசி பாவத்தை செய்ய தூண்டி பேசினவர்கள் பரிசுத்தவான்கள் அல்லவா? இது சரிப்படாது என்று எழும்பி போன நான் தான் மோசம் இல்லையா? கொல்லாம் கொல்லாம், நல்லா இருக்கு தாஸ் பாஸ்டர் நியாயம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்கிறது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அது பொய்யா? நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம், அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்திவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இதெல்லாம் பொய்யா? இப்படி பேசலாமா?
பாஸ்டர், நீங்கள் சொன்ன சுத்த சந்நியாசிகள் எத்தனை ஜெப வீடுகளில் எத்தனை பேரிடம் இப்படியும் இன்னும் பல விதங்களில் பேசியும் செய்தும் மற்றவர்களை கெடுத்து இடற பண்ணியிருப்பார்கள். அதற்கு கணக்கு உண்டா? இப்படி இவர்களை பார்த்து இடறினவர்கள்தான் மதரும் மற்றவர்களும். இப்படி உங்கள் ஊழிய பெருந்தகை செய்தது தப்பில்லை என்றால் நீங்களும் இதற்கு உடந்தை என்று அர்த்தமாகும். தாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று உங்களுக்கு அறிவித்தார்களே, இப்படி செய்தவைகளை ஏன் அறிவிக்கவில்லை? அதை சாக போகிறதற்கு முன் ஜோயல் ஐயாவிடம் அறிவித்துவிட்டு, என்னை மன்னிக்கணும், வெளியே சொல்லாதீர்கள், நான் செத்தால் நரகத்துக்கு போய்விடுவேன் என்று ரகசியமாக எழுதி மன்னிப்பு கேட்பார்கள் இல்லையா? பாஸ்டர், நீங்கள் இப்படி புத்தியிலும் உதவாத கிழவனாக இருந்து இதுவரை சபையை கெடுத்தது போதும், இனியாவது திருந்துங்கள். இப்படிப்பட்ட ரகசிய பாவங்களால் ஏற்பட்ட பின்விளைவுகளை கூறுகிறேன், கேளுங்கள். இப்படி பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகை செய்ததால் திருப்பரப்பு ஜெப வீட்டிற்கு போகும் ஊழியம் அன்றோடு முடிந்தது. ஏன் நீங்கள் திருப்பரப்பு ஜெப வீட்டில் ஊழியத்திற்கு இப்போது போவதில்லை என்று கேட்டால், அங்கு பிரிஸ்கில்லா ஊழிய பெருந்தகையின் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று செல்வராஜ் ஐயா சொன்னதாக பதில் வந்தது. இது ஒன்று. அடுத்த சம்பவித்த காரியம் என்னவென்றால், இரவு பெண் ஊழியர்கள் அங்கு தங்கி இருக்கும் போது காம்பவுண்டிற்குள் திருடன் ஏறினான். இப்படி நடந்தது முதல் பெண் ஊழியர்கள் தங்கி செய்யும் ஊழியமும் அன்றோடு முடிந்தது. திருப்பரப்பு ஜெப வீடு இப்படியாக பாழடைந்தது. இப்படி ஜெப வீட்டில் ஊழியர்களால் பலத்த கிரியைகள் நடந்தது. இப்போது ஜோயல் ஐயா வந்த பிறகு தேவ இரக்கத்தினால் மீண்டும் புதிய கட்டிடம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனியாவது இந்த சபையை கெடுக்கும் நூதன வஞ்சக வேலைகளை விட்டு திரும்பினால் சபை வளரும். பாஸ்டருக்கு பெண் ஊழியர்கள் யார் யாரிடம் என்னென்ன பேசி இடைபடுகிறார்கள் என்று பெண்களாகிய எங்களுக்கு தெரிந்ததை விட நிறைய தெரியுமா? இப்படி தெரியாமல் இருந்து கொண்டு மேற்பூச்சை பார்த்து சப்போர்ட் பண்ணி பேசி கெடுக்கும் பாஸ்டருக்கு என்ன சம்பவிக்கும் தெரியுமா? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்பது போல சம்பவிக்கும். இன்னென்ன காரணங்களால் சபையில் எழுப்புதலான கிரியைகள் நடக்கவில்லை என்று பேசுகிற எனக்கு தண்டனை கிடைக்குமா, இல்லை குற்றத்தை மூடி மறைத்து பேசும் பாஸ்டருக்கு தண்டனை கிடைக்குமா என்று பார்ப்போம். பாஸ்டர் இன்னும் இந்த பெருமையான பேச்சுக்களை விடாவிட்டால், இன்னும் உங்கள் பெருமையான பேச்சு கேட்டபடி உங்கள் குற்றங்களை நான் பகிரங்கமாக சொல்லுவேன், விட மாட்டேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.